ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं निर्दारणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादेशधारिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण महामंत्रम की श्रील प्रभुपाद की निताय गौर विमानंदे। हरि हरि ओम। हरे कृष्ण माता जी। ईश्वरी जय माता जी நீங்கள் படிங்க ஃபஸ்ட்டு। ஹரே கிருஷ்ணா மாதா ஜி, ஹரே கிருஷ்ணா. எனக்கு யாரெல்லாம் ஜாயின் பண்ணிங்க பார்த்துக்கிற நிமிஷம். நான் நிறுவன மாதா ஜாயின் பண்ணிட்டேங்க, ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் டிபி கோபால் இருக்காங்க, வாய்ஸ் ஆஃப் சென்னைன்னு போட்டுருக்கு. ஓகே, யாரெல்லாம் படிக்கிறீங்களோ சொல்லுங்கள், நான் கூப்பிட்றேன். மற்றவங்களாம் கேட்டே இருக்கலாம். இது தே கேன் பி சைலண்ட் பார்ட்டிசிபேஷன் ஆல்சோ. இங்கிலீஷு தமிழ் ரெண்டுலேயுமே படிப்பாங்க. இப்போ ஐ ஷோ இன் இங்கிலீஷ், சம்மோன் வில் ரீட் இன் இங்கிலீஷ், சம்மோன் இன் தமிழ். ஓகே, பாருங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நீர் ஆயர்குல சிறுவனாக தோன்றியுள்ளது பௌதீக ரீதியிலான நடவடிக்கை அல்ல என்பதை நான் அறிகிறேன். அவர்களது அன்புக்கு கட்டுப்பட்டு உமது பரமான சாநியத்தின் மூலம் பக்தி தொண்டில் அவர்கள் மேலும் ஊக்குவிப்பதற்காக நீர் இங்கு வந்துள்ளீர். விருந்தாவனத்தில் எல்லாம் உமக்கான பக்தி தொண்டில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதால் இங்கு ஜடம் ஆன்மீகம் என்ற பாகுபாடு இல்லை. அன்பான பகவானே, உமது விருந்தாவன லீலைகள் எல்லாம் உமது பக்தர்களை ஊக்குவிப்பதற்காகவே நிகழ்த்தப்பட்டன. உமது விருந்தாவன லீலைகள் ஜட ரீதியிலானவை என ஒருவன் எண்ணினால் அது தவறான பாதையில் செல்வதாகும். அன்புள்ள பகவானான கிருஷ்ணா, நீ சாதாரண மனித உடலுடையவர் என்று உம்மை குறைவாக பேசுபவர்களை பகவத்கீதை அறிவிற்குறைந்த அரக்கர்கள் என்று குறிப்பிடுகிறது. நீர் எப்போதும் பரமானவர். உம்மை பௌதிக உலகின் படைப்பென்ற எண்ணி நாத்திகர்கள் ஏமாந்து போகிறார்கள். உண்மையில் உன் பக்தர்களின் பக்தியையும் பரமானந்தத்தையும் அதிகரிக்க செய்வதற்காக ஒரு சாதாரண ஆயர்குல சிறுவனின் உடலை நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். அன்பான பகவானே, தாம் கடவுளை கண்டு அறிந்து இருப்பதாகவும் அதனால் தாமே கடவுளாகி விட்டதாகவும் விளம்பரப்படுத்திக் கொள்வர்களை பற்றி நான் எதுவும் கூற விரும்பவில்லை. ஆனால் என்னால் எனது உடல், மனம், வாக்கு ஆகியவற்றை கொண்டு உம்மை அறிய முடிவார் என்பதை நான் வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறேன். உம்மை பற்றி நான் என்ன கூற முடியும்? என் புலன்களின் எஜமானனான மனதின் உதவியால் எப்படி அறிய முடியும்? என் புலன்களின் எஜமானனான மனதின் உதவியால் உண்மை நான் சலனம் இல்லாமல் எண்ணிக்கூட முடியாது. இந்த பௌதிக உலகில் இருக்கும் எவராலும் உமது தன்மைகளையும் செயல்களையும் புரிந்து கொள்ள முடியாது. உமது கருணையினால் மட்டுமே ஒருவன் ஓரளவிற்கு நீர் என்ன என்பதை புரிய முடியும். ஓகே, ஸோ உங்களுடைய கருணையில் தான் புரிஞ்சுக்க முடியும். அதாப்பி தேவதாம்புஜாத்யா பிரசாதலேசா அனுகிரகிதா ஏவகி ஜானாயுதத்வம் பகவன் மகிம்னோ நச்சான்யமேகோ சிரம் விசின்மன். இது பிரம்மா 10வது கேண்டோவில் படிச்சிருக்காரு, 14வது சாப்டரில் வரும். ஸோ ஒருத்தர் கிருஷ்ணனுடைய கருணையினால் தான் ஒருத்தரை புரிஞ்சுக்க முடியும் கிருஷ்ணரை. இல்லைன்னா புரிஞ்சுக்க முடியாது. நம்மளுடைய சாதனையில் நம்ம ட்ரை பண்ணலாம், வி கேன் ட்ரை. அதில் அவர் மகிழ்ச்சியாகி இஃப் ஹி கிவ்ஸ் மெர்சி, அதுக்கப்புறம் தான் நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். அவரே ரிவீல் பண்ணணும், அப்போ தான் புரிஞ்சுக்கொள்ள முடியும். இல்லைன்னா அவர் ஆயுர்வேத சிறுவனாக தோன்றியிருக்கிறார் இல்லையா, அவர் பிரம்மாவாலே புரிஞ்சுக்க முடியல. அதனால் அவருடைய அருள் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், இல்லை இல்லைன்னா என்ன பண்ண முடியும், அவரை கடைசியும் புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, பிருந்த மேரேஜ் பண்ணிங்க, 2 கண்டிப்பாக பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அன்பான பகவானே, சில வேளைகளில் இந்த பிரபஞ்சத்தின் எஜமானன் என்று என்னை நான் தவறாக எண்ணிக்கொண்டாலும்
நீரே படைப்பிற்கெல்லாம் உன்னத ஆளுநர். இந்த பிரபஞ்சங்களுக்கு நான் எஜமானனாக இருக்கலாம். ஆனால் எண்ணற்ற பிரபஞ்சங்களுக்கு அவற்றின் எஜமானர்களான எண்ணற்ற பிரம்மாக்களும் உள்ளனர். ஆனால் நீரே அவர்களை எல்லாம் ஆள்பவர். பரமாத்மா ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இருப்பதால் நீர் எல்லாம் அறிவீர். எனவே என்னை உம்மிடம் சரணடைந்த சேவகனாக ஏற்றுக்கொள்ளும். உமது பால்ய நண்பர்களுடன் கன்றுகளுடனும் நீர் விளையாடி கொண்டிருக்கும் போது நான் உம்மை தொந்தரவு செய்கிறேன். அதற்காக என்னை மன்னியும். இப்போது நீர் அனுமதித்தால் நான் இங்கிருந்து செல்கிறேன். நீர் உம்முடைய நண்பர்களுடனும் கன்றுகளுடனும் விளையாடுவது என்னால் தடைப்படாமல் இருக்கட்டும். அன்பான கிருஷ்ணரே, நீர் எல்லா வசீகரங்களையும் உடையவர் என்பது உமது பெயரிலிருந்து தெரிகிறது. சூரியனும் சந்திரனும் தாம் வசீகரத்தன்மையை உம்மிடமிருந்து பெறுகின்றன. சூரியனின் வசீகரத்தின் மூலம் நீர் எதிர்குலத்துக்கு பெருமை அளிக்கிறீர். சந்திரனின் வசீகரத்தின் மூலம் நீர் நிலம், தேவர்கள், பிராமணர்கள், பசுக்கள், சமுத்திரங்கள் ஆகியவற்றின் சக்தியை அதிகரிக்க செய்கிறீர். உமது உன்னத வசீகரத்தால் கம்சன் போன்ற அசுரர்கள் அழிக்கப்படுகிறார்கள். எனவே இப்படைப்பில் வணக்கத்திற்குரிய ஒரே தெய்வம் நீரே என்பது எனது தீர்மானம். இந்த பௌதீக உலகின் இறுதி காலம் வரை எனது வணக்கங்கள் உமக்கு உரித்தாகுக. சூரியனின் இந்த ஜட உலகின் மீது ஒளி வீசிக் கொண்டிருக்கும் வரை என் எண்ணங்களை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வணக்கங்களை இவ்வாறாக இப்பிரபஞ்சத்தின் எஜமானனாக பிரம்மா முழுமுதற் கடவுளுக்கு வணக்கம் செலுத்தி அவரை மும்முறை வலம் வந்து பிரம்மலோகம் என்னும் தான் இருப்பிடத்திற்கு புறப்பட தயாரானார். அவர் செல்லலாம் என முழுமுதற் கடவுள் சைகையின் மூலம் அனுமதி வழங்கினார். பிரம்மா சென்றவுடன் ஸ்ரீ கிருஷ்ணர் பசுக்களும் ஆயர்குல சிறுவர்களும் மறைந்த அன்று எப்படி இருந்தாரோ அதே தோற்றத்தை உடனே மேற்கொண்டார். யமுனை நதியில் ஸோ இந்த மாதிரி பிரம்மா வந்து இப்போ இது பண்ணுறாரு, குளோரிஃபை பண்ணுறாரு கிருஷ்ணரை. ஓகே கிருஷ்ணா இந்த மாதிரி நான் தவறு பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து இதான் குளோரிஃபிகேஷன். ஓகே, இதனுடைய உண்மையான நிலைமை எடுத்து சொல்லி, பகவானுடைய உண்மையான நிலைமை எடுத்து சொல்லி அவர் வந்து அவருக்கிற சக்திகள்லாம் வந்து நம்ம இப்போ புகழ்ந்து சொல்கிறது தான் குளோரிஃபிகேஷன். இந்த மாதிரி பிரம்மா வந்து குளோரிஃபை பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அவர் விருப்பத்துக்கு போயிடுறாரு. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பிரம்மாக்கள் இருக்காங்க. இது ஒரு பிரபஞ்சம் மாத்திரம் இல்லை, இந்த யூனிவர்ஸ் மாதிரி நிறைய யூனிவர்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரம்மா வந்து பிரம்ம சமீதா வந்து அவருடைய உணர்ந்த அறிவு. அதில் என்ன சொல்லியிருக்காரு, எஸ்ஐக்க நிஸ்வசத காலமதாபலம்யா यस्यैक निःश्वसितकालमदाफलम्या जीवन्ति लोमविलजा जगदण्डनाथा विष्णुर्महान् सहेशकलाविशेषो गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. அவருடைய ஒரு அம்சம் கலா, எஸ்ஏ கலா அம்சம், அவருடைய அம்சம் கலா அம்சம், அவங்க தான் மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணு தவிர தான் மிகப்பெரிய பிரபஞ்சங்கள். அவருடைய உடலில் நிறையா துளைகள் இருக்கும், போர்ஸ், வேர்வை துளி வருதில்ல, அந்த மாதிரி நமக்கு வேறு மாதிரி அவருக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து வரும் மூச்சு விடும்போது எல்லா போர்ஸ்லேருந்தும். அதனால் ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் ஒரு பிரம்மா. இங்கே உள்ள பிரம்மாவுடைய தலை சைஸ் வந்து 4 தான் தலை இருக்குது இல்லையா. எவ்வளோ யூனிவர்ஸ் பெருசாக இருக்கோ அவ்வளோ பிரம்மாக்கள் இருப்பான், அவ்வளோ தலை இருக்கும், 1000 தலை பிரம்மா அந்த மாதிரிலாம் இருப்பான். ஸோ அதனால் பிரம்மா வந்து அதை ரியலைஸ் பண்ணிட்டார். அதை பண்ணி தான் அவர் எழுதியிருக்கார் அந்த பிரம்ம சமீதாவை. இந்த பிரம்ம சமீதா வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து தென்னிந்தியாவில் கண்டெடுத்தார். ஓகே, தென்னிந்தியாவில் ஒரு கோயிலில் கண்டெடுத்தார். ஆதிகேசவ பெருமாள் கோயில், திருவெட்டியூர், இதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ஆக்சுவலாக திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே தான் கண்டெடுத்தாங்க பிரம்ம சமீதாவை. ஸோ அந்த கோயில் போனால் நம்ம இந்த பிரம்ம சமீதாவுக்குள்ளே படிக்கலாம். ஓகே, படித்தோன்னா நமக்கு பெனிஃபிட்ஸு. இந்த மாதிரி அவர் வந்து என்ன பண்ணுறார், எப்பயுமே நான் வந்து உங்கள் குளோரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணுறார். வி ஷுட் நாட் கெட் டிவியேட்டட். சூரியன் இந்த ஜட உலகின் மீது ஒளி வீசி கொண்டிருக்கும் வரை என் வணக்கங்களை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ சூரியன் எப்பயுமே இருக்கும் இல்லையா.
இந்த உலகம் அழியும் போது தான் அது அழியும் இல்லையா? அது வரையும் எடுத்துக்கணும்னு சொல்கிறார். ஓகே. வித்யா மாதாஜி படிக்க முடியுமா நீங்கள்? ஓகே. இது மலையாள சொல்லுங்க, எந்த இதில் விட்டோமா? இங்கிலீஷில். ஓகே. as soon as Brahma left, கரெக்டாக அதில் தான் இல்லையா? as soon as Brahma left. ஓகே, படிங்க மாதாஜி. As soon as Brahma left, Lord Sri Krishna immediately returned to the bank of Yamuna and rejoined his corpse and cowherd boyfriends who were situated just as they had been on the very day they had vanished. Krishna had left his friends on the bank of the Yamuna while they were engaged in lunch, and although he returned exactly 1 year later, the cohort boys thought that he had returned within a second. That is the way Krishna different energies act. It is stated in the Bhagavad Gita that Krishna himself is residing in everyone's heart and he causes both remembrance and forgetfulness. All living entities are controlled by the supreme energy of the Lord, and sometimes they remember and sometimes they forget their constitutional position. His friends, being controlled in such a way, could not understand that for 1 whole year they were absent from Yamuna's bank, were under the spell of Brahma's illusion. When Krishna appeared before the boys, they thought Krishna has returned within a minute. They began to laugh, thinking that Krishna was not willing to leave their lunchtime company. They were jubilant and invited him. Dear friend Krishna, you have come back so quickly. All right, we have not as yet begun our lunch, not even taken one morsel of food. So please come and join us and let us eat together. Krishna smiled and accepted their invitation, and he began to enjoy the lunchtime company of his friends. While eating, Krishna was thinking, these boys believe that I have come back within a second, but they do not know that for the last year I have been involved with the mystic activities of Lord Brahma. Thank you Mataji. Hare Krishna. Hare Krishna. ஸோ இதில் நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இந்த பேராகிராஃபில். 1 year ஆப்சென்ட் ஆனது அவங்களுக்கு தெரியல. டைம்ங்கிறது ரிலேட்டிவ். ஓகே. ஸோ பிரம்மாவுடைய ஒரு சனம் இங்கே வந்து 1 year ஆயிடுச்சு. அந்த 1 year அவங்க மயக்கத்தில் இருந்தாங்க, அது கூட அவங்க தெரியல. அவங்க வந்து அந்த ஸ்பெல்லில் இருந்ததுனால அவங்க என்ன நினச்சிட்டாங்க, 1 second ஆயிடுன்னு நினச்சிட்டாங்க. கிருஷ்ணனுக்கு நம்மளை விட்டு போக மனசு இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சிரிக்கிறாங்க கிருஷ்ணனை பார்த்து. இந்த மாதிரி பிரபுபாதரோட ஏக்கம் பார்த்தீங்கன்னா, பிரபுபாதர் வந்து இந்த மாதிரி ஏங்குறார். அவருடைய ஒரு போயமில் அந்த மாதிரி சொல்லியிருக்கார் பிரபுபாத் இஸ்கானுடைய ஃபவுண்டராச்சாரியா. நான் வந்து இனி என்னுடைய ஃப்ரெண்டு, நான் உன்னுடைய எட்டர்னல் ஃப்ரெண்டு கிருஷ்ணா, உன்னை நான் திருப்பி எப்போ பார்ப்பேன், இன்றைக்கி நிச்சயமாக நான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் பார்த்தேன்னா நான் உன் கூடயே வந்துடுறேன். நம்ம எப்போ வந்து இந்த மாதிரி நம்ம விருந்தாவன் காடுகளில் வந்து இப்படி ஜாலியாக சுற்றிட்டு உணவு அருந்தி இப்படி விளையாண்டு ஜாலியாக இருக்கலாம், எந்த விதமான கவலையும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து அந்த பேராகிராஃப் எழுதியிருக்கார். ஆக்சுவலி அந்த போயத்தில் எழுதியிருக்கார். இதுதான் பிரபுபாதருடைய மூடு. விருந்தாவன காடுகளில் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறது தான் வாழ்க்கையோட நோக்கம். அப்போ நம்ம இப்போ பிஸியாக இருக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா? இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோன்னா ஹாப்பினஸ்க்கு தான் பண்ணுறோம். ஏதாவது ஒரு ஹாப்பினஸ்க்காக தான் எல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணுறோம் இல்லையா? ஆனந்தத்துக்கு தான் பண்ணுறோம். ஆனால் இந்த உலகத்தில் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் முழுவதுமான ஆனந்தத்தை தருவதில்லை. ஓகே. அதில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஏமாற்றம் இருக்குது. ஆக்சுவலாக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதில் ஏமாற்றம். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நெருப்பு தான் கொஞ்சம் பியூர்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த நெருப்பு வந்தால் கூட அதில் கூட புகை சாம்பல்லாம் வந்துடுது. ஓகே. ஸோ அதனால் இந்த உலகத்தில் எல்லாமே எதுவுமே பியூராகவே இருக்காது. அதனால் நம்ம பியூராக ஹாப்பினஸ் அப்படின்னு ட்ரை பண்ணாலுமே அதுலேயும் ஏமாற்றம் இருக்கும். அதில் பிரகலாத் மகாராஜ் அந்த பாகவத்தில் ஒரு ஸ்லோகம் வருது, யார் சொன்னால் நான் இல்லை, சதா துக்க மோட்சாய சங்கல்ப ஏககர்ம்னா சதா ஆப்னோதி யுகாய துக்கம் அனிஹாய சுகாவிரதா. பிரகலாத் மகாராஜ் தான் நினைக்கிறேன். ஸோ ஒருத்தர் வந்து சுகத்தை தேடி போகும்போது தான் அவனுடைய துக்கமும் ஸ்டார்ட் ஆகிடுமா. ஓகே. வீடு பெரிய வீடாக கட்டணும் அப்படின்னு நினச்சவொன்னே தான் துக்கம் அப்போ ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பாகவதத்தில். ஸோ இதான இந்த ஹாப்பினஸ் அப்படி கிடையாது. இந்த லஞ்ச் டைம் ஹாப்பி கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஏன் பிரபுபாதர் ஏங்க போகிறார், சைத்தன்ய மகாபிரபு ஏங்குறாரு,
ஏன்னா இந்த ஹாப்பினஸ் வந்து பெர்மனண்ட்டான ஹாப்பினஸ். ஓகே, இதை ஒரு வைஷ்ணவாச்சாரில் ரொம்ப நல்லா பாடுறாங்க. ஓகே, அது ரொம்ப அருமையான சாங்கு. அந்த கேகே சாங்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் படிக்கிறேன். இருக்கு. பாருங்கள், இந்த ஏக்கத்தை சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஒரே நிமிஷம். இப்போ நான் இதை ஷேர் பண்ணுறேன். எங்கே போச்சு இது? ஓகே, என்ன இருக்கு? என்னாச்சு? இப்போ ஒரு நிமிஷம் விடுங்க, ஷேர் பண்ணுற ஸ்க்ரீனை. இப்போ நான் அந்த ஏக்க சொன்னேன் இல்லையா, அந்த ஏக்க பாருங்கள். இப்போ ஒரு வைஷ்ணவாச்சாரியர் எழுதியிருக்காரு. ரொம்ப வைஷ்ணவாச்சாரியர் பாடலாம் படிக்கணும். ஓகே, இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். என்னாச்சு வரல? ஓகே, என்னாச்சு? ஓகே இங்கே இருக்கான். ஓகே, இப்போ ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஹபே கௌரவனே சுரதுனி தாரே ஆராதே ஹா கிருஷ்ணா போலே காண்டியா பேதோபோ தேஹோ சுக சாரி நானாலதா தாரு தாலே ஹபே கௌரவனே சுரதுனி தாரே ஆராதே ஹா கிருஷ்ணா போலே. என்ன சொல்லார் பாருங்க. நான் வந்து எப்போ வந்து இந்த மாதிரி இங்கேயும் அங்கேயும் சுற்ற முடியும்? எந்த இடத்துல? அண்டர் த ஷேட் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் க்ரீப்பர்ஸ் அலாங் த பேங்க்ஸ் ஆஃப் செலஸ்டியல் கங்கா ரிவர் இன் நவதீபா. நவதீபத்தில் கங்கை நதி பக்கத்தில் எப்போ நான் வந்து அங்கேயும் இங்கேயும் வேண்டர் பண்ண முடியும்? ட்ரீகள் நடுவில். அங்கே நான் எப்படி ராதே கிருஷ்ணா இப்படி கத்த முடியும்? எல்லாத்தையும் மறந்துட்டு, இந்த பௌதிக லோகத்தில் இருக்கிற பௌதிக சுகத்தை எல்லாம் மறந்துட்டு, இந்த உடலை மறந்துட்டு எப்போ நான் ராதே கிருஷ்ணா கத்தி பாட முடியும்? அப்படி இயக்கப்படுறார். இதுதான் வைஷ்ணவனுடைய இயக்கம். ஓகே, இதில் பாருங்கள். அதே செகண்ட் லைன் பாருங்கள். அடுத்த லைனு ஸ்வபச்சே மாஹியா காயிபோ பிபோ சரஸ்வதி ஜாலா புலினே கடாகடி தீபோ பூரி கிருஷ்ண ஹோலாலா. என்ன சொல்கிறாரு? எப்போ நான் வந்து சும்மா சமைக்கலாம், காலையில் சமைக்க தேவையில்லை. அங்கே இருக்கிறவங்க வீட்டில் அவங்க அன்டச்சபிளாக இருந்தாலும் சரி, சுதாவாக இருந்தாலும் சரி, அங்கங்கே வாழ்கிறவங்க வீட்டில் பெக் பண்ணி, நவதீப் தாமில் பெக் பண்ணி அந்த பிரசாதம் சாப்பிட்லாம். எப்போ நான் அந்த சரஸ்வதி நதி அங்கே ஓடுது பூமிக்கடியில், அதை நான் எப்போ குடிக்க முடியும்? தண்ணி குடிக்க முடியும். எப்போ வந்து பரவசத்தில் அங்கே இருக்கிற அந்த கங்கை நதியில் உள்ள மணலில் உருண்டு பொருள முடியும்? அப்படியே கிருஷ்ணா கிருஷ்ணா கத்த முடியும். இதுதான் அவனுடைய ஏக்கம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஏக்கம்தான் இல்லை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் பிரபுபாதரும் என்ன பண்ணியிருக்காரு, ஷேர் பண்ணியிருக்காரு அவருடைய போயமில். இதுதான் பிரம்மாவும் சொல்கிறார். ஓகே, இந்த கவர்ட் பாய்ஸும் அதே தான் ஃபீல் பண்ணிட்டான். ஸோ இதெல்லாம் வந்து ராகானுக பக்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அடுத்த ஸ்டேஜ். இப்போ நம்ம வைத்திய பக்தின்ற தரத்தில் நம்ம இருக்கோம். ஓகே ஓகே நிர்குண மாதாஜி, நீ உங்களுக்கு எதுன்னு தெரியுதா? எந்த பக்கம் தெரியுமா உங்களுக்கு நிர்குண மாதாஜி? தெரியும் பிரபு. படிங்க. நம்பர் 4. படிங்க கரெக்ட் தான். படிங்க. உணவை முடித்து விட்டு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க மேம். பிரபுஜி கிருஷ்ணர் புக் தானே பிரபுஜி? ஆமா, கிருஷ்ணர் புக் 164. ஓகே ஓகே, மீட்ல போடு. படிங்க மாதாஜி. நிர்குண மாதாஜி. உணவை முடித்துவிட்டு கிருஷ்ணரும் நண்பர்களும் கன்றுகளும் பிரஜ பூமியில் இருந்த நம் வீடுகளுக்கு திரும்பினார்கள். போகும் வழியில் அகாசுரன் பெரும் பாம்பின் வடிவில் இறந்து கிடந்ததை பார்த்து மகிழ்ந்தார்கள். கிருஷ்ணர் பிரஜ பூமிக்கு திரும்பிய போது பிருந்தாவன வாசிகள் எல்லாரும் அவரை கண்டார்கள். அவரது கிரீடத்தை மயிலரகும் வன மலர்களும் அலங்கரித்தன. கிருஷ்ணர் மலர் மாலைகளை அணிந்து கோவர்த்தனகிரியின் குகைகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட பல வகையான பொடிகளால் அழகு செய்யப்பட்டிருந்தார். கோவர்த்தனகிரி ஒருவித சிவப்பு பொடிக்கு பெயர் போனது. கிருஷ்ணரும் அவரது நண்பர்களும் அப்பொடியை உடல் முழுவதும் பூசிக்கொள்வது உண்டு. ஒவ்வொருவரும் எருமை கொம்பினாலாகிய ஊதுகுழலையும் பிரம்பையும் புல்லாங்குழலையும் வைத்திருந்தார்கள். கன்றுகளை அவர்கள் பெயர் சொல்லி அழைத்தார்கள். கிருஷ்ணரின் வியக்கத்தக்க லீலைகளை பற்றி அவர்கள் மிகவும் பெருமை கொண்டிருந்ததால் கிராமத்திற்குள் வரும்போது
கிருஷ்ணரின் மகிமைகளை பாடினார்கள். அழகான கிருஷ்ணர் வருவதை பிருந்தாவனத்தின் ஓவியர் எல்லாரும் கண்டார்கள். சிறுவர்கள் தாம் பயங்கரமான பாம்பின் வாயிலிருந்து தப்பியதை பாடல்களாகவும் பாடினார்கள். சிலர் கிருஷ்ணரை யசோதையின் மகன் என்றும் மற்றவர்கள் நந்த மகாராஜாவின் மகன் என்றும் வர்ணித்தார்கள். அவர் அதிசயமானவர், பெரிய பாம்பின் பிடியிலிருந்து எங்களை காப்பாற்றி அதை கொன்றார் என்று புகழ்ந்தார். ஆனால் அகாசுர வதம் நடந்து ஓராண்டு ஆகிவிட்டதை அவர்கள் அறியார்கள். தம் குடும்பத்தில் ஒருவராக ராதா கிருஷ்ணரிடம் பிருந்தாவனவாசிகள் திடீரென்று இவ்வளவு அன்பு கொண்டது எப்படி என்று மகாராஜா பரிசுத் சுகதேவ கோஸ்வாமியை கேட்டார். உண்மையான சிறுவர்கள் காணாமற் போன போது கிருஷ்ணர் தம்மை வியாபகப்படுத்தியிருந்த சமயத்தில் சிறுவர்களின் பெற்றோர்கள் தம் சொந்த மகன்களை விட கிருஷ்ணரிடம் அன்பு கொண்டிருக்க காரணம் என்ன? மேலும் பசுக்கள் தம் சொந்த கன்றுகளை விட இந்த கன்றுகளிடம் அதிகமாக அன்பு செலுத்தியதேன்? இதற்கு எப்படி யசோதா இவர் வந்து ஒரு வருஷம் ஆச்சு ஏன் டிஸ்கஸ் பண்ணலன்னு கேட்குறார் பரிஷத் மகாராஜா. ஓகே, ஒரு வருஷம் ஆச்சு இந்த பாசியம் நடந்து ஏன் இதை டிஸ்கஸ் பண்ணல? இந்த டெய்லி இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, விரஜவாசி அந்த கோபசரெல்லாம் போய் சொல்லிடுவாங்க, பாட்டு கட்டிடுவாங்க இது மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அகாசுர வதம் இல்லையா, அது நடந்து ஒரு வருஷம் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. அது ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. சார் இது படிக்கிறியா? எந்த பேரம் தெரியல? ஓகே. Sukadeva Goswami told Maharaj Parikshit that every living entity is actually most attached to his own self. Outward paraphernalia such as home, family, friends, country, society, wealth, opulence and reputation are all only secondary in pleasing the living entity. They please only because they bring pleasure to the self. For this reason, one is self-centered and is attached to his body and self more than he is to relative is like wife, children and friends. If there is some immediate danger to one's own person, he first of all take care of himself, then others. Then others. Then others. Right. That is natural. That means he loves his own self more than anything else. The next point of the object of affection after his own self is his material body. A person who has no information of the spirit soul is very much attached to his material body. So much so that even in old age he wants to preserve the body in so many artificial ways, thinking that his old and broken body can be saved. Everything is working hard day and night just to give pleasure to his own self, under either the bodily or spiritual concept of life. We are attached to the material possessions because they give pleasure to the senses or to the body. The attachment to the body is there only because the spirit soul, is within the body. Similarly, when one is further advanced, he knows that the spirit soul is pleasing because it is a part and parcel of Krishna. Ultimately, it is Krishna who is pleasing and all attractive. He is the super soul of everything. And in order to give us this information, Krishna descends and tells us that the all attractive center is He Himself. Without being an expansion of Krishna, nothing can be attractive. Okay, thank you. Hare Krishna. ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணரை தான் எல்லோரும் ஆக்கர்ஷன் பண்ணுறார். அது பாயிண்ட் புரியுது இல்லையா? ஒருத்தர் அவர் மேலே தான் ரொம்ப ஆசையாக இருப்பார். அதை அவருடைய பாடி தான் நினைக்கிறனால அந்த பாடி ஃபஸ்ட்டு. அதனால் வயசானவங்க கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, சாகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒரு கதை கூட வரும் இல்லையா, அந்த காசி ஏதோ போயிருக்கும்போது அந்த பையன் விளாண்டுட்டே போவான் படகுல. அவங்க சொல்லுவாங்க, இந்த நிறைய இருக்குது, நீங்கள் கையை உள்ளே வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. ஒரு முதல்ல டக்குன்னு கையை பிடிச்சிடும். அப்போ அவங்க அம்மா இந்த பக்கம் பிடிச்சி இழுப்பாங்க, முதல்ல அந்த சைடு இழுக்கும். யாராவது விட்டால் தான் முடியல, நீங்களும் இறந்துடுங்க, நீங்களும் போங்கன்னு சொல்லி படகுக்காரன் சொல்லுவான். உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க பையனை விட்டுருவாங்க. ஸோ எல்லோரும் செல்ஃப் தான் ஃபஸ்ட்டு. ஓகே. ஸோ ஆனால் இதே உணர்வு வந்து அதிகமாகி நான் கிருஷ்ணனுடைய அங்கம் சொன்னால் கிருஷ்ணனுடைய அது வந்து அதோட டாப். அதனால தான் இந்த எதுக்காக இதை சொல்கிறாங்கன்னா,
அந்த கோபியர்களும் அந்த பசுக்களும் ஏன் கோப சிறுவர்கள்கிட்டையும் கன்றுக்குட்டியும் ரொம்ப அதிகமாக அன்பில் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் கிருஷ்ணர், அது அவங்களுக்கு தெரியாது. ஓகே, இதுதான் இந்த டாபிக் ஆக்சுவலாக. ஸோ அதனால் கிருஷ்ணருடைய பாட்டன் பாசனால கிருஷ்ணர் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த ஆன்மா ரொம்ப பிடிக்கும். ஸோ நமக்கு இந்த ஆன்மான்னு உணர்றதுனால நம்ம அந்த ஆன்மாவுக்கு பதிலாக உடலை ஏற்றுக்கிட்டோம். உடல்ன்ற கான்செப்ட் வந்ததுனால உடல் வந்து ரொம்ப பிடிக்குது. ஓகே, அதனால் நம்ம ஆன்மாங்கிறத உணர வைக்கிறதுக்கு தான் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. எப்படி தீப்பொறி தீயிலே இருக்கும்போது நல்லா இருக்கோ அதே மாதிரி வெளில வந்து அணைஞ்சிருதில்ல, அதே மாதிரி நம்மளும் அசோசியேஷன் இந்த சாண்டிங்லேயே இருக்கும்போது நமக்கு என்ன பண்ண முடியும், நம்மளால் நம்ம உடலிலே ஆன்மாங்கிற உணர்ந்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மலைவாசல் படிங்க பிரபு. Hare Krishna Prabhuji. ஹரே கிருஷ்ணா. Whatever is attractive within the cosmic manifestation is due to Krishna. Krishna is therefore the reservoir of all pleasure. The active principle of everything is Krishna, and highly elevated transcendental is the everything in connection with him. In the Chaitanya Charitamrita, it is stated that a Mahabhagavata or highly advanced devotee sees Krishna as the active principle in all moving and non-moving living entities. Therefore, he sees everything within this cosmic manifestation in relation to Krishna. For the fortunate person who has taken shelter of Krishna has everything. Liberation is already there. He is no longer in the material world. This is confirmed in the Bhagavad Gita. Whoever is engaged in the devotional service of Krishna is already on the Brahma Bhuta or spiritual platform. The very name Krishna suggests pity and liberation. Anyone who takes shelter, Krishna suggests pity. Anyone who takes shelter of the lotus feet of Krishna enters the boat for crossing over the ocean of missiles. For him, this vast expanse of the material manifestation becomes as insignificant as the water in a horse Hoofprint. Krishna is the shelter of all great souls, and he is also shelter of the material worlds. For one who is on the platform of Krishna consciousness, Vaikuntha or the spiritual world is not far away. He does not live within the material world where there is a danger at every step. In this way, Krishna consciousness was fully explained to Maharaja Parikshit by Sukadeva Goswami as he recited to the king the statements and prayers of Lord Brahma. These descriptions of Lord Krishna's pastimes with his cowherd boys, he is eating with them on the banks of the Yamuna, and Lord Brahma's prayers unto him are all transcendental subject matters. Anyone who hears, recites or chants them surely gets all his spiritual desires fulfilled. Thus Krishna's childhood pastimes, his sporting with Balarama and the cowherd boys in Vrindavana were described. Thus hence the Bhakti Vedanta corpus of the 14th chapter of Krishna, prayers offered by Lord Brahma to Lord Krishna. Hare Krishna Prabhu. ஹரே கிருஷ்ணா பிரபு. இது முக்கியமான சாப்டர், 14th சாப்டர். ஓகே, இதுவும் 4வது கேண்டோவில் 24வது சாப்டர் ருத்ரகீதம். சிவன் வந்து கிருஷ்ணரை க்ளோரிஃபை பண்ணி பாடியிருப்பாங்க. அதுவும் பிரம்மாவுடைய ப்ரேயர் 10வது கேண்டோவில் 14வது சாப்டர். அதான் படிச்சிருக்கோம் இல்லையா? அது பாகத்தில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும் 10வது கேண்டோவில் 14 சாப்டர். அது ஃபுல்லாக முக்கியமான ப்ரேயர். ஓகே, அதுதான் என்ன சொல்லுவார்னா இந்த ஸ்லோகம். ஆக்சுவலாக இது வந்து அவர் ஸ்லோகம். என்ன பாருங்கள், இந்த வருது பாருங்கள். இப்போ பிரபு படித்தா இல்லையா? என்ன படித்தார்? எங்கே இருக்குது அந்த வேர்டு? For him, the vast expanse of material manifestation becomes as insignificant as the water in a calf's hoof print. ஒரு கன்றுடைய
குழம்பு, அது அடிச்சோடு இருக்கு இல்லையா, அது கால் சோடு இருக்குல்ல, அதில் குழம்பு இருக்குல்ல, அது தண்ணி எவ்வளோ இருக்கும், அதை தாண்டதுக்கு எவ்வளோ ஈஸி. பில்லமகத்தோட சொல்கிறார், சம்சார கூபே பதிதோத்தகாதே மோகாந்த பூனே விஷயாபிதப்தே கராவலம்பம் மமதே விஷ்ணு கோவிந்த தாமோதரமாந்தவேதி. அந்த சம்சாரத்தை கடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஆனால் அந்த சம்சாரமே எப்படி இருக்குமா, அந்த சம்சார கடலே பிறப்பு இறப்பு பெருங்கள் ஒரு கன்றுக்குட்டியுடைய தண்ணி, அந்த தண்ணி எவ்வளோ இருக்கும் அந்த கால் தடத்தில், அவ்வளோதானோ. ஓகே, அதான் சொல்கிறாங்க, சமாசிதா ஏ பத பல்லவ பலம் மகத்பதம் புண்ணியமசோமராரே பவாம்புதிர் வச்ச பதம் பரம்பதம் பதம் பதம் எத்தி பதாம் நான் தேசாம். இது பிரம்மா சொன்ன இந்த 14 சாப்டர்லாம் வரும். அந்த ஸ்லோகத்தோடைய அர்த்தம் தான் இதை போட்டிருக்காங்க இங்கே பிரபுபாதில். ஸோ யார் ஒருத்தர் முராரி பகவானுடைய அந்த பாதங்களை சரணடைச்சிட்டாங்களோ அவங்களுக்கு இந்த சம்சார கடல் அந்த கன்றுக்குட்டியோடைய அடிச்சோடில் இருக்கிற அந்த தண்ணி தானா, அவ்வளோதானா, கிராஸ் பண்ணலாம் ஈஸியாக. ஓகே, இந்த உலகம் எப்படி இருக்குமா, தெர் இஸ் டேஞ்சர் அட் எவரி ஸ்டெப், பதம் பதம் எத்தி பதாம், பதம் பதம் எத்தி பதாம்னா இந்த பௌதிக லோகத்தில் எப்பயுமே ஒரு ஸ்டெப்லையும் டேஞ்சர் இருக்குதுன்னு சொல்லி சாஸ்திரத்தில் பிரம்மா சொல்கிறார். பிரம்மா தான் இந்த கிரியேஷன் பண்ணார் இல்லையா, அவருக்கு தெரியாதா என்ன, ஒரு காரை உருவாக்குனதுக்கு காரை பற்றி தெரியாதா. அதே மாதிரி இந்த கிரியேஷன் பண்ணதே பிரம்மா தான். அவர் என்ன சொல்கிறார், பதம் பதம் எத்த பதம் அப்படி சொல்லிட்டார். எந்தெந்த ஸ்டெப்பில் போகிறீங்களோ எல்லா ஸ்டெப்லேயும் டேஞ்சர் இருக்குன்ட்டார். ஓகே, ஸோ அதனால தான் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மிட்டிகேஷன் அப்படிலாம் வச்சுருப்பாங்க. இப்போ ஏர்லைன் இண்டஸ்ட்ரி எதுலனாலும் சரி, கார் இண்டஸ்ட்ரி எதுலனாலும் ரிஸ்க் மிட்டிகேஷன், ரிஸ்க் அவேர்னஸ், நிறைய ரிஸ்க்குன்னு சொல்லி அதாவது இன்சூரன்ஸே வச்சுருக்காங்க இல்லையா. இறந்துட்டா எவ்வளோ பணம் வரும், ரிஸ்க்கு எல்லாத்தையும், காரில் ரிஸ்க்கு எல்லாமே ரிஸ்க்கு தான். ஏன்னா எவ்ரி ஸ்டெப் தெர் இஸ் டேஞ்சர் மீன்ஸ் ரிஸ்க்கு. ஓகே, இந்த ரிஸ்க்கை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லி இவங்க பார்க்குறாங்க. பட் வி கேனாட் அவாய்ட் ரிஸ்க்கு. ஓகே, ஸோ அதுக்கு என்ன ஒரே சொல்யூஷன்னா, முராரியோடைய பாதங்களை நம்ம படி பண்ணிச்சிட்டோன்னா அதெல்லாம் ரிஸ்க்கும் என்ன ஆகிடும், நல்ஃபி ஆகிடும். ஓகே, இதுதான் பிரம்மாவுடைய சொல்யூஷன். சுதா மாதாஜி 15வது சாப்டர் படிங்க. ரேணுகா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரேணுகாசூரவதம். இவ்வாறாக ஸ்ரீ கிருஷ்ணர் தம் மூத்த சகோதரரான பலராமருடன் கௌமார என்னும் குழந்தை பருவத்தை கடந்து 6 முதல் 10 வயது வரையிலான பௌகண்ட பருவத்தில் அடியெடுத்து வைத்தார். அப்போது 5 வயதை கடந்த சிறுவர்களிடம் பசுக்களின் பொறுப்பை ஒப்படைப்பதென கோபாலர்கள் தீர்மானித்தார்கள். பசுக்களின் பொறுப்பை ஏற்ற கிருஷ்ணரும் பலராமரும் பிருந்தாவனத்தில் வலம் வந்து தம் காலச்சுவடுகளால் அப்பூமியை புனிதப்படுத்தினார்கள். பலராமரும் ஆயர்குல சிறுவர்களும் புடைசூழ மலர்களும் காய் கனிகளும் மேய்ச்சல் புல்லும் நிறைந்த விருந்தாவனத்தில் கிருஷ்ணர் தன் புல்லாங்குழலை இசைத்தபடி பசுக்களை நடத்தி பவனி வந்தார். புனித பக்தனின் மனம் போல் தெளிவு பெற்றிருந்த விருந்தாவனத்தில் தேனீக்களும் மலர்களும் கனிகளும் நிறைந்து காணப்பட்டன. பறவைகள் கீதம் இசைத்தன. களைப்பெல்லாம் போக்கவல்ல தெளிய நீர் நிரம்பிய ஏரிகள் காணப்பட்டன. உடலுக்கும் உள்ளத்துக்கும் இதமளிக்கும் நறுமணம் கலந்த மெல்லிய காற்று வீசியது. வனம் சென்ற கிருஷ்ணர் தன் நண்பர்களுடனும் பலராமருடனும் அங்கு நிலவிய இனிய சூழலை பூர்ணமாக அனுபவித்தனர். பழங்களும் பசுமையான கிளைகளும் உடைய மரங்கள் அவற்றின் சுமையை தாங்க முடியாமல் கீழே தாழ்ந்து தரையை தொடுவது போல் நின்றிருந்தது. அவை கிருஷ்ணரின் பாத கமலங்களை தொட்டு வணங்குவது போல் தோன்றியது. மரங்களும் பழங்களும் மலர்களும் நடந்து கொண்ட விதத்தை கண்டு திருப்தி அடைந்த கிருஷ்ணர் புன்னகை பூத்ததால் அவைகளின் விருப்பங்கள் நிறைவேறின. பின்னர் கிருஷ்ணர் தம் மூத்த சகோதரரான பலராமரிடம் பின்வருமாறு பேசினார். அன்புள்ள அண்ணா, நீர் எங்களை விட உயர்ந்தவர். உமது பாத கமலங்களை தேவர்கள் வணங்குகிறார்கள். பழங்கள் நிறைந்த இம்மரங்களை பாருங்கள். உமது பாத கமலங்களை வணங்குவதற்காக அவை குனிந்து நிற்கின்றன. நிலையாகிய இருளிலிருந்து விடுபட அவை முயற்சிப்பது போல் தோன்றுகிறது. உண்மையில் விருந்தாவனத்தில் வளர்ந்துள்ள மரங்கள் சாதாரண உயிர் வாழிகள் அல்ல. அவை தங்கள் கடந்த வாழ்வில் பருவ தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருந்ததால்
இப்போது அசைவற்ற உயிர் நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. ஆனால் இப்போது அவை விருந்தாவனத்தில் உம்மை காணும் வாய்ப்பை பெற்றிருப்பதால் உம்மோடு தேரில் பழகுவதன் மூலம் ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் காண வேண்டும் என்று அவை பிரார்த்திக்கின்றன. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். போதும் மேடம், தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதில் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக, இங்கிலீஷில். தமிழில் போயிட்டே இருக்கு. ஓகே. நேரில் பழகுவதன் மூலம் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் காண வேண்டும் என்று அவை பிரார்த்திக்கின்றன. ஓகே. இந்த மரங்கள்லாம் வந்து சாதாரண மரம் கிடையாது. இவங்களாம் போன பிறவியில் வதந்தி தத்துவம் யஜ்ஞானமத்பயம் பிரம்மேத்தி பரமாத்மேதி பகவானிதி சப்ததே. பிரம்மன் ரியலைசேஷன் வாங்கினவங்க அவங்கெல்லாம் பெரிய முனிவர்களாக இருந்து இப்போ என்ன மரமாக வந்திருக்காங்க, விடுதலை அடையிறதுக்காக வந்திருக்காங்க இப்படி. ஓகே. ஸோ அதனால் இந்த விருந்தாவனத்துடைய அந்த இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த அழகை கொடுத்துருக்காங்க. மேய்ச்சல் நிலங்கள், மலர்கள், கனிகள் இதில் நிறைந்திருந்தது. ஓகே. இந்த பசுக்களை ஏற்றக்கூடிய பொறுப்பு இப்போ வந்துருச்சு. தேனுகாசுர மதம் நடக்கும்போது பௌகண்ட பருவத்தில் வென்று விட்டார். 6 முதல் 10 பேரான பௌகண்ட பருவத்தில் அடி எடுத்து வைத்து விட்டார். ஓகே. அதனால் அப்போ பசுவை பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. ஓகே. இந்த மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஹரே கிருஷ்ணா. இப்போ ஒரு ரவுண்டு முடிச்சிட்டோம். வேறு யாரும் படிக்கணும்னா சொல்லுங்கள், ஆன்லைன்லேயும் படிக்கலாம். யாரும் படிக்காதவங்க படிக்கணும்னா சொல்லுங்கள். ஓகே. இப்போ யாரும் இருக்கீங்களா படிக்கணும்? எல்லாம் படிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. திங்க் ஓகே, பரவாயில்ல, எல்லாம் படிச்சிட்டாங்க. ஓகே. ஈஸ்வர் ஜெயஸ்ரீ மாதாஜி படிங்க. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மரங்கள் பொதுவாக அறியாமை என்னும் இரு குணத்தில் இருக்கும் உயிர்வாளிகள், அருவவாளிகள் அப்படிப்பட்ட இருக்கிறார்கள். ஆனால் நீர் இருப்பதை பயன்படுத்தி கொண்டு அந்நிலையில் இருந்து விடுபட விரும்புகிறார்கள். உம்மை சுற்றி ரீங்காரமிட்டு கொண்டிருக்கும் வண்டுகள் தம் முந்தைய பிறவியில் உமது பக்தர்களாக இருந்திருக்க வேண்டும். உம்மை விட்டு பிரிய அவற்றுக்கு மனமில்லை. ஏனெனில் உம்மை விட சிறந்த அன்பான எஜமானர் அவற்றுக்கு கிடைக்க மாட்டார். இதுவே உனது ஆதி புருஷனான முழுமுதற் கடவுள். அந்த வண்டுகள் உமது புகழை கணந்தோறும் கீர்த்தனம் செய்து பரப்ப முயற்சிக்கின்றன. அவற்றில் சில உமது பக்தர்களான மகா முனிவர்களுக்காக இருக்க வேண்டும் என எண்ணுகிறேன். கன நேரமும் உம்மை விட்டு பிரிய மனமின்னா அவர்கள் வண்டுகளாக உம்மை சுற்றி வருகிறார்கள். அன்பான அண்ணா, நீர் வணக்கத்திற்குரிய உன்னதமான கடவுள். மயில்கள் பறவையும் எதிரில் நர்த்தனம் மாடுவதை பாரும் கோபியரை போன்ற நடையை உடைய மான்கள் அதே அன்புடன் உம்மை வரவேற்கின்றன. வரவால் தம் இல்லங்கள் மங்களமடைந்த மகிழ்ச்சியில் குயில்கள் உம்மை இசைவாடி வரவேற்கின்றன. விருந்தாவன வாசிகளான இவர்கள் மரங்களும் மிருகங்களுமானால் புகழ் பேசுகின்றன. மகான்கள் தம் இல்லத்திற்கு வரும் மற்றொரு மகானை வரவேற்பது போல் இவையும் உம்மை தமக்கு தெரிந்த சிறந்த முறையில் வரவேற்க முற்படுகின்றன. இந்த நிலம் உமது அடிச்சுவடுகள் தன் மீது படும் பாக்கியத்தை பெற்றிருக்கின்றது. ஓகே மேடம், போதும். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணர் பலராமர் புகழ்ந்து சொல்கிறார் இப்படி. ஓகே. பலராமர் ஆதி குரு. பலராமரை இந்த மாதிரி புகழ்ந்து சொல்கிறார். ஓகே. படிக்க நல்லா புரியுது. கரெக்ட், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கரெக்ட் மாதாஜி. பிரபுபாதர் இந்த புக்கை நிறைய தடவை படிக்க சொல்லியிருக்கார். டெய்லி நைட்டு படுக்க முன்னால் படிக்க சொல்லியிருக்கார். இந்த புக்கையும் நெக்டர் ஆஃப் டிவோஷன் புக்கையும் ரொம்ப பக்தி சாமர்ஸ் இந்த புக்கையும் நிறைய தடவை படிக்க சொல்லியிருக்கார். அதனால் இந்த புக்கு முக்கியமான ஒரு நூல். ஓகே. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கரெக்டு. ஸோ நம்ம இந்த கிளாஸ் பத்திரம் இல்லை, நம்ம வீக்லி டெய்லி படிக்கிறோம். ஓகே. அதுதான் அதோடைய நோக்கம். ஓகே. ஹரே கிருஷ்ணா. கரெக்ட். சான்ஸ்கிரிட் டேஸ்ட் ஆகிடும். நம்ம தான் அந்த ஸ்லோ கிளாஸ் எடுக்கணும். அடுத்த ஸ்லோ கிளாஸ் தான் வருது. சான்ஸ்கிரிட் நமக்கு புரிய ஆரம்பிச்சிட்டு போக நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ படித்தா போதும். நிறைய படித்தாலும் பிரச்சனை தான். ஓகே. டூ மெனி டிசீசஸ் பிரிங் டூ மெனி டிசீசஸ். அதனால் தேவையானது பிரபாத குதிரையா அதை மட்டும் படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி படிச்சுங்க மாதிரி ஒரு பேராக படிங்க, அதை முடிச்சிக்கலாம் கிளாஸை. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. உம்மை போன்ற மகாபுருஷரை இந்த விருந்தாவன வாசிகளான இயல்பு செடிகள், கொடிகள், மூலிகைகள் எல்லாம் உமது பாத கமலங்களை தொடும் பாக்கியத்தை பெற்றுள்ளன. சிறு செடிகளின் கொம்புகளை நீர் கையால் தொடும்போது அவையும் மகத்துவம் அடைகின்றன. இங்குள்ள மலைகளும் நதிகளும் உமது
உமது பார்வை பட்டு புண்ணியம் அடைகின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக விரஜபூமியின் நங்கையரான கோபியர் உமது அழகால் கவரப்படுகிறார்கள். அவர்கள் மிகுந்த பாக்கியசாலிகள். எவ்வாறு எனில் உமது பலமிக்க கரங்களால் நீர் அவர்களை தழுவுறீர். இவ்வாறாக கிருஷ்ணரும் பலராமரும் இவ்வாறாக கிருஷ்ணரும் பலராமரும் விருந்தாவன வாசிகளுடனும் கன்றுகளுடனும் பசுக்களுடனும் யமுனா நதிக்கரையில் முழு திருப்தியோடு உல்லாசமாக இருந்தார்கள். சில இடங்களுக்கு கிருஷ்ணருடனும் பலராமருடனும் அவர்களின் நண்பர்களும் சென்றார்கள். சிறுவர்கள் வண்டுக்களின் ரீங்காரத்தை பின்பற்றி பாடினார்கள். மலர் மாலைகள் அணிந்திருந்த கிருஷ்ணருடனும் பலராமருடனும் அச்சிறுவர்கள் சென்றார்கள். நடந்து சென்ற போது சிறுவர்கள் ஏட்டிகளில் நீந்திக் கொண்டிருந்த அன்னப்பறவைகளின் கொக்கரிப்பை நடித்து காட்டினார்கள். அல்லது கிருஷ்ணரின் முன் மயில்களை போல் ஆடி காட்டினார்கள். கிருஷ்ணரும் அதே போல கழுத்தை அசைத்து நடிப்பதை கண்டு எல்லோரும் சிரித்தார்கள். ஓகே மேடம், எல்லாரும் சிரித்தாங்க. ஸோ இது வந்து அவர் எப்படி அந்த பாசியம் பண்ணுறாங்க சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ விருந்தாவனத்தை நம்ம இது கண்ணுக்கு முன்னால் கொண்டு வர பிரபாத் இல்லையா? எப்படி வந்து அந்த மண்டைகள் டிங்காரதை பாடினா. ஸோ ஒரு தவளை தண்ணியில் குதிச்சு அவங்களுக்கு டக்குன்னு அந்த தவளை பின்னாலே போய் குதிப்பாங்க. குரங்கு பின்னால் ஓடுவாங்க. அப்புறம் மாடுடைய வாழை பிடிச்சிட்டு ஓடுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. கண்ணுக்குட்டியோட வாழை பிடிச்சி ஓடுவாங்க. அன்னப்பறவைகள் கொக்கரைப்பை நடித்து காட்டினார்கள். கிருஷ்ணரை போல் மயிலை போல் ஆடி காட்டினார்கள். கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி கழுத்தை அசைத்து நடிப்பதை கண்டு எல்லோரும் சிரித்தார்கள். இந்த மாதிரி எப்பயுமே வந்து ஜாலியாகவே இருக்கும் விருந்தாவனம். ஓகே, நம்மளுக்கு இந்த மாதிரி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்ன, ஜிஎஸ்டி என்ன லோன் எப்படி அமைஞ்சுதா இல்லையா, இந்த கவலைலாம் கிடையாது. ஓகே, ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணியாச்சா, பஸ்ஸு இது என்னாச்சு, பால் என்னாச்சு, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஓகே, ஒன்லி ஜாலி தான். ஓகே, ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம். 3 நிமிஷம் இருக்குது. ஏதாவது